வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ஆமா மணி சொல்லுங்க ரஞ்சினிமா. ஐயா பற்றி ஸ்ரீ அறிமுக உரை கொடுக்க இருக்கிறீர்களா? வாழ் ஆமா ஐயா ஏற்கனவே நமக்கு வாழ்க வளமுடன். ஏற்கனவே எல்லாருக்கும் ஓகே. அறிமுகம். சரி அம்மா, சரி. நன்றி ஐயா, நன்றி. நான் உங்களை ஆரம்பிச்சுக்கலாமா நாங்கள் ஐயா? அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த அற்புதமான ஒரு நிகழ்விலே ஸ்கை நார்வே டென்மார்க் தவ மையங்கள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த சிந்தனை விருந்தில் வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ள போகலாம். இன்றைய சிந்தனை இணைய வரம் இன்றே வரும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே ஸ்கை நார்வேல வரக்கூடிய தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புதுமையான ஒரு வித்தியாசமான தலைப்புகளாக இருக்கும். ஆனால் எப்பேற்பட்ட தலைப்புகள் போட்டாலும் அதில் நம்ம வேதாத்திரியத்தை சொல்ல முடியும். ஏன்னா வேதாத்திரியம் எல்லாத்துலேயும் இருக்குது. அந்த வகையில் இந்த தலைப்பெல்லாம் கொடுத்தது ராஜசேகர் ஐயா தான். ரொம்ப அருமையாக ஒவ்வொரு தலைப்புகளையும் அவங்க பிளான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு இணைய வரம், இணையத்தை பற்றி, இன்டர்நெட்டை பற்றி சில விஷயங்களை பார்த்துட்டு அது எப்படி செயல்படுது, அதுக்கு பின்னாடி என்ன ஆற்றல்கள் இருக்குது, அது எப்படி நம்ம வேதாத்திரியத்தோடையும் இறைநிலையோடையும் மெய்யியல் கருத்துக்களோடையும் பொருந்தி இருக்குங்கிற சில தகவல்களை நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம். பொதுவாக இன்டர்நெட் அப்படிங்கிறது நம்ம இப்போ அது இல்லாமல் முடியாது. ஐயா இன்றே வரும்னு போட்டிருக்காங்க. இப்போவே அதனால தான் நம்ம இதெல்லாம் கேட்டுட்ருக்கோம். நம்ம பல நாடுகளில் பல டைம் டிஃப்ரென்ஸில் இருந்தால் கூட நம்ம எல்லாத்தையும் ஒன்றிணைத்தது இந்த இணையம் தான். ஸோ அந்த வகையில் இப்போது இந்த நொடியிலிருந்தே நம்ம அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். இப்போ இன்டர்நெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இன்டர் ப்ளஸ் நெட் அப்படின்னு பிரிக்கலாம். இன்டர் அப்படிங்கிறதுக்கு இடையே அப்படிங்கிற ஒரு பொருள் சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக நம்ம இந்த வார்த்தை இன்டர்ங்கிற வார்த்தையை பல வேறு கோணங்களை நம்ம பார்த்துருப்போம். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இன்டர்நேஷ்னல்னால் இரண்டுக்கு இடையே உள்ள, அப்புறம் இன்டர் காலேஜ் மீட்டுன்னு சொல்லுவாங்க, இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், அந்த மாதிரியெல்லாம் நம்ம வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இரண்டுக்கு இடையே நடக்கக்கூடியது. நெட்டு அப்படிங்கிறது வலை. ஒரு வலை உங்களுக்கு தெரியும். நெட்டு ஒரு மீன் வலையெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு பல இணைப்புகள் அதில் இருக்கும். ஸோ இந்த இணைப்பு இந்த இன்டர்நெட் அப்படிதான். எல்லா கம்ப்யூட்டரையும் இணைக்கிறது தான் இன்டர்நெட். உலகத்தில் எத்தனை கோடி கம்ப்யூட்டர்கள் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு வலையின் கீழ் இணைப்பது தான் இந்த இன்டர்நெட் தொழில்நுட்பம். இந்த ரொம்ப டெக்னாலஜிக்குள்ளே போக வேண்டாம், நம்ம வேதாத்திரியம் சைடு வந்துடலாம். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஒயர் மூலியமாக, டெலிஃபோன் மாதிரி ஒயர் மூலியமாக இணைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ டெக்னாலஜியெல்லாம் ரொம்ப வளர்ந்துருச்சு. ஒயர்லெஸ் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. அந்த 2G அலைக்கற்றை அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் வேர்ட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரேடியோ ஃப்ரீக்குவென்சி மூலியமாக அந்த டவரில் இருந்து சம் ஃப்ரீக்குவென்சியாக அவங்க செலுத்துவாங்க. அது மூலியமாக ஒவ்வொரு இதையும் இணைச்சு அவங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு அலையியக்க தத்துவம். சாமிஜி நமக்கு அலையியக்க தத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. மோதுதல், சிதறுதல், ஊடுருவல், பிரதிபலித்தல், இரண்டுக்கிடையே ஊடாடல்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அலையியக்க தத்துவத்தில் அது ஒரு டெக்னாலஜி செயல்பட்டுட்டு இருக்கு. இப்போ அந்த 2G போய் 3G 4Gலாம் இப்போ 5Gயில் நிற்குதுன்னு நினைக்கிறேன். நார்வேலியெல்லாம் 6G வந்துருச்சான்னு தெரியல, இந்தியாவில் இன்னும் வரல. ஸோ 5G வரைக்கும் ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு டெக்னாலஜி வரும் பொழுதும், ஒவ்வொரு ஜென்ரேஷன் வரும் பொழுதும் அதனுடைய துல்லியமும் வேகமும் வர மாதிரி நிறைய அவங்க விஷயங்களை அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அதற்கப்புறம் இன்டர்நெட்டோடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு பிரமிக்கத்தக்க வகையில் இருக்குது. நம்மளால் இதுதான் அப்படின்ட்டு யூகிக்க முடியாத அளவுக்கு வியப்பாக இருக்குன்ட்டு நம்ம எல்லாம் பேசுகிறோம்.
கூகுள் வந்தது. ஆஹா! கூகுள்ன்ட்டு இருந்தோம். இப்போ கூகுள்லாம் ரொம்ப அவுட்டேட்டட் ஆயிருச்சு. இப்போலாம் வந்து சாட் ஜிபிடி, ஏஐ. அந்த சாட் ஜிபிடில இருக்கக்கூடிய ஃப்ரீ வெர்ஷனே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நம்ம கேட்கறதுக்கு அடுத்த செகண்ட் ஆன்சர் குடுக்குது. அந்த அளவுக்கு இருக்குன்னா, பெய்டு வெர்ஷன்லாம் இருக்குங்களாமா. நான் அத அவ்வளோக்கா யூஸ் பண்ணதில்ல. நண்பர்கள் நெறைய பேர் யூஸ் பண்ண வச்சு கேட்டத வச்சு நான் சொல்றேன். ஸோ அந்த மாரி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், சாட் ஜிபிடி காலத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் வந்து இப்ப தான் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னாலஜி. நம்மளுடைய சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ரொம்ப ஓல்டு டெக்னாலஜி தான் இப்போ. இப்போ என்ன சாட் ஜிபிடி வந்துருச்சு. நீங்க என்ன கேட்குறீங்களோ, அத வித்தின் செகண்ட் ஒரு லெட்டர் ரைட் பண்ணணுமா? எனக்கு இப்படி லெட்டர் எழுதி குடுன்னு கேட்டா, உடனே லெட்டர் எழுதி குடுத்துருது. அத தான் நம்ம ஆஹா, ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்கோம். இனி அடுத்த டெக்னாலஜி என்ன சொல்றாங்க, நீங்க கேட்கக்கூட வேண்டாம். நீங்க மனசுல என்ன நெனைக்கிறீங்களோ, அத நெனச்சாலே போதும். அந்த டெக்னாலஜி குடுத்துருங்கிற மாதிரிலாம் வரும்ன்னு சொல்றாங்க. இதுவும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இது எல்லாமே பழைய டெக்னாலஜி தான். ஆல்ரெடி இந்த பிரபஞ்சம் அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது எல்லாமே என்னது அலைக்கற்றைகள்னு சொல்றோம் இல்லைங்களா? ஒரு வேவ். இந்த உலகத்துல வேவ் இல்லாம எதுவுமே கிடையாது. எல்லாமே அலைகள் தான். இந்த சுவாமிஜி சொல்லுவாங்க, இந்த பரவெளி என்ற பிரம்மம், அந்த சுத்த வெளி இல்லைங்களா? சிவகலம். அதுல அந்த பரவெளியில இருப்பவை அனைத்துமே என்னங்க? பஞ்சபூதங்கள் இல்லைங்களா? இப்ப நம்மளும் பஞ்சபூதங்கள் தான். வெளியில இருக்கவை பிரபஞ்சம் சொல்றோம். அதுவும் பஞ்சபூதங்கள் தான். அப்ப இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே அலைகள் தான். அலைகள் இல்லாம பஞ்சபூதங்கள் வர முடியாது. நீங்க எல்லாரும் அ பயிற்சிகள் எடுத்திருப்பீங்க, எடுக்காதவங்களும் இருக்கலாம். நான் கொஞ்சம் சின்னதா ஒரு விளக்கம் சொல்றேன். நம்ம வந்து பஞ்சபூதங்கள்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்போ ஒரு உயிரானாலும், அல்லது ஒரு பொருளானாலும், ஒரு உருவமாக இருந்தாலும், அதெல்லாம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரணுக்கள், எலிமெண்ட்ஸ் பல எலிமெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு உருவமாக நமக்கு தெரியுது. அப்ப இந்த பேரணுக்கள் எப்படி வந்தது? அணுக்களின் கூட்டு அப்படிங்கிறாங்க. விண் அல்லது அணுக்கள். முதல் பூகிதமாகிய விண், அது உயிர் உடலுக்குள்ள அணுக்களாக இருக்கு. அதனுடைய கூட்டாக இருக்கு. அப்ப இந்த விண் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இறைத்துகள்கள்ல இருந்து வந்தது. பரமாணு அல்லது இறைத்துகள்கள் அப்படின்னு சொல்றோம். இல்லைங்களா? அப்ப அந்த இறைத்துகள் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இறைநிலை, அந்த எம்ப்டி ஸ்பேஸ், அதுக்கு 2 தன்மைகள் சாமிஜி சொல்லியிருக்காங்க. நுண்ணதிர்வும், தன்னிருக்கமும் காரணமாக அது சூழ்ந்து அழுத்தும் பொழுது, அது ஒரு சுழல் அலையாக வருது. அந்த சுழல் அலைதான் ஃபார்மேட்டிவ் டஸ்ட் பார்ட்டிகல், இறைத்துகள், பரமாணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது எல்லாமே அந்த சுழல் அலை. சுழல் அலையிலிருந்து வெளிவரக்கூடியது அந்த விரிவலை. இந்த 2ம் தான். அந்த விரிவலை தான் காந்தம். அந்த காந்தம் தான் எல்லாத்தையுமே நடத்துது. அது இல்லாத இடமே இல்ல. அ தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்றது எல்லாமே இந்த காந்தம் தான். அதனால தான் சாமிஜி வந்து காந்த தத்துவத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் குடுத்தாங்க. நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஞான களஞ்சியத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு பாடல்ல சொல்றாங்க, "காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ, மாந்தராக வாழ்கின்ற மாண்புடைய எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே" அப்படின்ட்டு ஒரு பாடல்ல சொல்றாங்க. ஸோ காந்த நிலை தெரியாம நம்ம எந்த டெக்னாலஜியும் விளங்கிக்க முடியாது. எல்லாத்துலயுமே காந்தம் தான் இருக்கு. அப்புறம் இன்னொரு பாடல்ல சொல்றாங்க, "எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம்" அப்படிங்கிறாங்க. எந்த காந்தம் ஒன்றை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா, இறைவன் முதல் உயிர்கள் வரை எல்லாத்தையும் உணர்த்த முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த வரியில என்ன சொல்றாங்க, "முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையின்றி முட்டி மோதி நின்றனர்." அந்த காலத்துல மகான்கள், சித்தர்கள் எல்லாம் இத உணர்ந்திருப்பாங்களா? உணர்ந்திருக்க மாட்டாங்களா? கண்டிப்பா காந்தத்த உணர்ந்திருப்பாங்க. ஆனா, அத எப்படி சொல்றதுன்ட்டு வார்த்தை தெரியாம அப்ப வந்து அறிவியல் இவ்ளோ டெக்னாலஜி வரல.
காந்தம் கிடையாது. அந்த காந்தம் ஒண்ணு தள்ளுது, இழுக்குது. தள்ளுனா தள்ளி மட்டும் விட்டுறதில்ல. அது ஒரு டிஸ்டன்ஸ்ல தள்ளி நிறுத்தி ஒரு கொத்து இயக்கமாக அப்படியே அதை இயக்கி, அத கூட்டி ஒரு ஒழுங்கமைப்பாக நடந்துட்டுருக்கு. ஒரு ஆர்டர் ஆஃப் ஃபங்ஷன்ல போயிட்டுருக்கு. இது என்ன ஆற்றல்? ஏதோ ஒரு ஆற்றல்ங்கிறத உணர்ந்துட்டாங்க. அது எப்படி வார்த்தைகள்னால அவங்களுக்கு சொல்லத் தெரியாம ரொம்ப முட்டி மோதி சிரமப்பட்டு தான் அவங்க பல உருவங்கள கொண்டு வந்தாங்க. கந்தன் அல்லது சக்தி, பல சக்தி வடிவங்கள். அம்மன் இப்போ வந்து இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை. ஆடி வெள்ளிக்கிழமையானா எல்லா கோயில்கள்லயும் பக்தி பாடல்கள்லாம் போடுறாங்க. எல்லாம் என்னன்னா இந்த சக்தி தான். சக்தி என்பது அந்த சுத்தவெளி ஒரு உருவத்திற்கு வந்து இயக்கத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலையத்தான் சக்தின்னு சொன்னாங்க. பல உருவங்களாக, பல ரூபங்களாக சொல்லி வச்சாங்க. இந்த காந்த தத்துவத்த தான். தெரியாம எப்படி சொல்றதுன்னு புரிய வைக்க முடியல. அந்த காலத்து மனிதர்களுக்கு. அவங்களுக்கு விளக்கணுமேங்கிறதுக்காக பல உருவங்கள்ல குடுத்து இந்த மாரி வந்தாங்க. அதுக்கப்புறம் சாமிஜி என்ன சொல்றாங்க அந்த பாடல்ல, "இந்த நாள் விஞ்ஞானமும் ஏற்றம் பெற்றதால் அதனை இப்போ டெக்னாலஜி வளர்ந்ததால, இயங்கும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம்னு சொல்றாங்க. இப்ப சாமிஜி வந்து இயங்குற மின்சாரத்த வச்சே எல்லாத்தையும் இந்த சுத்தவெளி தத்துவத்த விளக்கிர்லாங்கிறாங்க. ஆனா சாமிஜி அந்த பாடல் எழுதின காலத்துல இன்டர்நெட் இல்ல. அதனால வந்து சாமிஜி வந்து மின்சாரத்த வச்சு விளக்கலான்னு சொல்லி, அத பத்தி நமக்கு நெறைய வகுப்புகள் எடுத்திருப்பாங்க. ஆனா இப்போ வந்து இன்டர்நெட் காலம். நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நினைக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து குடுக்குற அளவுக்கு இருக்கு. ஏன்னா, இது எல்லாமே காந்தம் தான். இதுக்கு அடித்தளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே காந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த காந்தம் எங்க இருக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கு. சாமிஜி என்ன சொல்லியிருக்காங்க? பேரியக்க மண்டலம் முழுமையும் இறைத்துகள்கள் எனும் காந்த ஆற்றல் நிரம்பி இருப்பதால், இக்காந்த ஆற்றல் மனமாகவும் செயல்படுது. இப்ப பேரியக்க மண்டலத்திலயும் இயக்க ஆற்றலாக இருக்கு. மனிதர்கள் கிட்டயும் மனமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு ஜீவன்கள் கிட்ட இருக்கிற மனமும் பேரியக்க மண்டலத்தோட தொடர்புல இருக்கு. பேரியக்க மண்டலத்தில் இருக்கிற காந்தமும் ஒவ்வொரு மனிதர்கள் இருக்கக்கூடிய காந்த களமும் ஒண்ணா கனெக்ட் ஆயிருக்கு. அதுதான் வந்து நம்ம ஜெனடிக் சென்டர், ஆன்மா, கருமையம் சொல்றோம். ஏன்னா உடல்ல ஒரு ஜீவகாந்தம் சுற்றோட்டமாக இயங்கும் பொழுது அதுக்கு ஒரு மையம் வச்சுக்குது. அதுதான் கருமையம். அதான் ஆன்மான்னு சொல்றோம். அப்படி ஒவ்வொரு ஆன்மாக்களுமே பார்த்தீங்கன்னா, பேரியக்க மண்டலத்தில கனெக்ட் ஆயிருக்கு. அப்படிங்கும் பொழுது, இப்ப நீங்க மனசுல நெனைக்கிறது அந்த பேரியக்க மண்டலத்துக்கு தெரியுமா? தெரியாதுங்களா? நம்ம போய் கடவுள்கிட்ட என்னென்னமோ கேட்குறோம். எனக்கு அத குடு, இத குடு, வரம் வேணும் வேணும்னு கேட்குறோம். கேட்கவே தேவையே கிடையாது. நீங்க நெனைச்சா அது அங்க தெரியும். நீங்க போய் எந்த சங்கல்பமும் வைக்க தேவையில்லை. ஏன்னா, எல்லாமே கனெக்ஷன்ல தான் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இறைநிலைக்கு தெரியும். ஆனா, அது எப்ப குடுக்கணும்னு அதுக்கு தெரியும். நம்ம வந்து பொறுமையா அதுக்காக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணும் பொழுது, அது எப்ப நமக்கு வருமோ, அந்த நேரத்துல அது கேட்காமயே இன்னும் சொல்லப்போனா, இப்போ இன்டர்நெட் வந்து கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வரம் அக்ஷய பாத்திரம்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? இன்டர்நெட்ல என்ன கேட்டாலும் கிடைக்கும். நல்லதும் கிடைக்கும், கெட்டதும் கிடைக்கும். ஆனா, நமக்கு வந்து அது கரெக்ட்டா கேட்கிறோமா, கேட்க தெரியுதான்ட்டு இருக்கு. அதே மாரி தான் கடவுள்கிட்டயும். நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன வேணாலும் கேளுங்க அல்லது நினைங்க, அது நடக்கும். அதுதான் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு ஆற்றல்ன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு வந்து கொஞ்சம் அதுக்கு பின்னாடி நெறைய கணக்குகள் இருக்கும். உங்களுக்கு எப்ப வரணும், உங்களுக்கு அது பொருந்துமா, பொருந்தாதாங்கிறது உங்கள விட அந்த இறை ஆற்றலுக்கு நல்லாவே தெரியும். அப்போ உங்களுக்கு பொருத்தமா இருந்தா தான் அது கொண்டு வரும். இல்லைன்னா தடைகளோ அல்லது டிலேவோ ஆகுதுன்னா, அத நம்ம அக்செப்ட் பண்ணணும். அத அக்செப்ட் பண்றதில்ல. நம்ம முயற்சி பண்ணி அத அடைஞ்சு அதனால துன்பப்பட்டுட்டு இருப்போம். ஸோ அந்த மாரி இல்லாமல், நீங்க நினைக்கிறது எல்லாமே அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். அதுதான் அந்த டெக்னாலஜிலாம் தான் இனிமேல் வரப்போகுதுன்ட்டுலாம் நம்மகிட்ட சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ப பிரபஞ்சத்தில பார்த்தீங்கன்னா இப்ப இந்த ஈர்ப்பு விதிய பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய நன்மைகள் இருக்கு. தீமைகள் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த இன்டர்நெட்ங்கிற விஷயத்தில பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாம் இணைந்து இந்த உயர்ந்த வேதாத்திரிய கருத்துக்களை எல்லாம் பேசுறக்கு, இன்டர்நெட் மூலியமாக தான் நம்ம இப்படி ஒன்றிணைஞ்சிருக்கோம்.
அதே மாதிரி இப்போ மன்றங்கள், வேதாத்திரிய மன்றங்கள் வந்து எல்லா நாடுகளிலும் கிடையாது. எல்லா ஊர்களிலுமே கிடையாது. அப்படியே இருந்தா கூட, மன்றத்துக்கு போய் பயிற்சி எடுக்கிற அளவுக்கு சிலருக்கு வாய்ப்பு, வசதிகள், நேரங்கள் ஒத்து வராம இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களையும் நம்மளை ஒன்றிணைப்பது இந்த இன்டர்நெட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆழியார்லேருந்து ஸ்கை ஆன்லைன் டீம் மூலமாக இணைய வழியில அடிப்படை பயிற்சியிலேருந்து பிரம்மஞான பயிற்சிகள் வரைக்கும் நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் வந்து அடிப்படை பயிற்சி வீட்டில இருந்தே எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதனால? இன்டர்நெட் மூலியமாக தான் இது சாத்தியம். அப்படி பார்க்கும்போது எவ்வளவோ நல்ல விஷயங்கள், நிறைய தொழில் கத்துக்கிறாங்க. இப்பல்லாம் எதுக்குமே நீங்க போய் ஒரு கோச்சிங் கிளாஸ்க்குலாம் போ வேண்டாம். மியூசிக்கு, டான்ஸு, ஏதாவது ஒரு ஸ்கில்லு, ஒரு டெக்னாலஜி, ஒரு சமையல் நெறைய பேத்துக்கு சமைக்கவே தெரியறதில்ல. எல்லாமே குக்கிங் சேனல் பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்குல இருக்கு. எல்லாமே வந்து நம்ம வீட்ல இருந்தே ஏதாவது ஒரு ரெசிபி வேணுமா, டக்குன்னு YouTubeல போடுறாங்க, எடுத்து சமைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த இன்டர்நெட் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக மாறிவிட்டது. ஆனால், சில நேரங்கள்ல இந்த டெக்னாலஜியவே நம்ம சார்ந்து இருக்கிற மாதிரியும் ஒரு சாரார் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதும் ஒரு உண்மை தான். நிதர்சனமான உண்மை. ஏன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, பெரும்பாலானவங்களுக்கு வந்து அ முதலியெல்லாம் எங்கேயாவது போகணும்னா ரூட் மேப் ஒரு ரூட் கேட்பாங்க. எப்படி வரணும்? எங்க இறங்கணுன்ட்டு. இப்பல்லாம் Google மேப் அனுப்புங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்ப நம்ம மேப் போட்டு போறோம். சில நேரங்கள்ல மேப் வந்து தவறா கூட காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா கூட அந்த டெக்னாலஜி அந்த டூல நம்ம சார்ந்து இருக்கிறோம். அதே மாரி தான் இப்ப ChatGPT வந்திருக்கு. இப்போ வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்க. ஒரு டெக்னாலஜி. இப்ப அதுக்கு நம்ம பழக்கமாயிருவோம். இப்போ ஒரு இன்டர்நெட் அப்படிதான் குடுத்தாங்க. 2G இதெல்லாம் வரும்பொழுது, இலவசமான இன்டர்நெட், அன்லிமிட்டெட் இன்டர்நெட் இந்த மாரிலாம் நெறைய குடுத்தாங்க. இப்ப எல்லாரும் வாங்கி அத பழகிட்டோம். இல்லைங்களா? இப்ப அது இல்லாம வாழ முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறோம். அப்ப இப்ப ரேட்டெல்லாம் ஏத்துறாங்க. இப்ப சாமானியர்கள்லாம் திணர்றாங்க. வீட்ல 4 பேர் இருக்கிறாங்கன்னா, 4 பேர் ரீசார்ஜ் பண்ணோம்னா, ஒரு பெரும் பகுதி பொருளாதாரம் இதுக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதே நிலைமை தான் இப்ப அந்த ChatGPT இந்த மாரி டெக்னாலஜிலாம் வரும்பொழுது, ஒரு லெட்டர் ரைட்டிங்கோ, இல்ல ஏதாவது ஒரு விஷயங்கள்னாலோ எல்லாமே அதுகிட்ட கேட்டு கேட்டு பண்ணிட்டோம்னா, நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டியும், நம்மளுடைய சிந்திக்கும் திறனையே நம்ம குறைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரியும் எனக்கு ஒரு கருத்து தோணுது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்? இது இது கூட இது இல்லாம அதுக்காக நம்ம இந்த டெக்னாலஜிலாம் வேண்டான்ட்டு நான் பழமைவாதம் சொல்லல. இத தூக்கி போடவும் முடியாது. ஏன்னா, இது இல்லாம இப்ப நம்ம வாழவே முடியாது. ஏன்னா, ஒரு பேங்க்கு போனா கூட நம்ம பேங்க்ல போய் ஏதாவது கேட்டாங்கன்னா, இதெல்லாம் உங்க மொபைல்லயே பண்ணிக்கலாமே! ஒரு டெபாசிட் பண்றதாகட்டும், எஃப்டி போடுறதாகட்டும், பிரேக் பண்றதாகட்டும், அக்கவுண்ட்ல சேஞ்ச் பண்றதாகட்டும், எல்லாமே இப்போ வந்து ஆன்லைன் பேங்கிங், மொபைல் பேங்கிங் அந்த மாரிலாம் வந்துச்சு. அப்படிங்கும்போது ஒரு பேங்கிங் ஆகட்டும், எனி பிளேஸ் போம்பொழுது இந்த மொபைல் வந்து ஒரு ஐடி கார்டு மாரி தான். மொபைல் நம்பருங்கிறது ஐடென்டி. ஸோ, இத நம்ம தவிர்க்க முடியாது. பட் இத வந்து சார்ந்து இல்லாமல், இது கூட சேர்ந்து நம்ம பயணிக்கணும். அவ்வளோதான். நம்ம இதுக்கு போய் ஒரு அடிக்ஷனாக இது இல்லாம நம்ம சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடிக்ஷன் இப்ப நாங்க போய் நெறைய கல்லூரிகள், பள்ளிகளுக்கெல்லாம் எடுக்கும் பொழுது, இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு மத்தியில இந்த மொபைல் அடிக்ஷன்ங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நெறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது. நெறைய கேம் விளையாடுறாங்க. தேவையற்ற விஷயங்கள் பார்க்கும்பொழுது, அவங்க உடல் ரீதியாகவும் மூளை செல்கள் வந்து ரொம்ப சிவியரா டேமேஜ் ஆகுது. படிப்புல கவனம் இல்லாம நெறைய சிரமங்களுக்கு உள்ளாகுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்கலினாலே கை, கால்கள்லாம் ஒரு குடிகாரனுக்கு கை, கால்லாம் உதர்ற மாதிரி ஆகுற சூழ்நிலைகள்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாரி இல்லாம, நமக்கு எப்ப தேவையோ சாமிஜி சொன்ன மாதிரி அந்த உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அந்த டிட்டாச்டு அட்டாச்மெண்ட் எப்போ நமக்கு தேவையோ அப்போ பயன்படுத்திட்டு, எப்போ வேண்டாமோ அத தூக்கி போட்டோம்னா, உண்மையிலே இது ஒரு வரம் தான். இப்போ இல்லைன்னா, அது வந்து ஒரு சாபமாக கூட நெறைய பேருக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்னா, அது நிச்சயமா நம்மளுடைய கையில தான் இருக்கு. ஒரு கத்தி கத்தி மாரி தான். ஒரு கத்திய வச்சு நீங்க வந்து சமைக்கலாம். அல்ல ஒரு மருத்துவர்கிட்ட கிடைச்சா ஒரு உயிர காப்பாத்தலாம். அந்த கத்திய வச்சு. இதே ஒரு கொலைகாரன்கிட்ட கிடைச்சதுன்னா ஒரு உயிர போக்கலாம். கத்தி, பொருள் ஒண்ணு தான். அத நம்ம பயன்படுத்துற முறைய பொறுத்து அது மாறும்ங்கிற மாரி தான் இந்த இன்டர்நெட், இந்த டெக்னாலஜி எல்லாமே. இத வச்சு நம்ம எவ்வளோ மேன்மைக்கு வேணாலும் போலாம். உயர்ந்த நிலையான இறைநிலை கூட அடையலாம். அதே சேம் டைம் நம்ம ரொம்ப இழிவான நிலைக்கும் போறதுக்கான வாய்ப்புகளும் இதுல இருக்கு. ஏன்னா,
இது வந்து ஒரு ஓப்பன், எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது. அது எல்லாமே நம்ம உள்ளங்கையில் இருக்குது. அதை வந்து எப்படி சரியாக முறையாக பயன்படுத்துகிறோங்கிறது தான் இருக்குது. சாமிஜி சொல்லியிருப்பாங்க, அளவு முறை, அளவோடு முறையோடு பயன்படுத்தணும்பாங்க. அது நிச்சயமாக இந்த மொபைல் ஃபோன், இன்டர்நெட், இந்த டெக்னாலஜிக்கும் இது பொருந்தும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.